பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவதே ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது அவர் கவனமாக அதை கேட்டு ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அதை நாம் காணும்போது, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் ஜெபத்தையும் கேட்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறாரே. நான் அற்பமான சாதாரண ஒரு மனிதன், ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள சர்வலோகத்தை சிருஷ்டித்த தேவன். என் ஜெபத்தை அவர் கேட்டு பதில் தருகிறாரே என்பது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அப்படியானால் தேவன் நம் மீது எவ்வளோ ஒரு மரியாதை வைத்து நம்முடைய ஜெபத்தை கவனித்து அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த ஜெப நேரம். ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி. இப்போது நம்ம வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை தியானிக்க போகிறோம். சரியா? நாம் கடந்த வாரத்தில் சாபத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக தியானித்து கொண்டே வருகிறோம். சாபம் எதனால் வருகிறது, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, சாபம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை தியானிக்க தான் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். சாபம் என்று ஒன்று இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் அது செயல்பட்டு அநேகருடைய வாழ்க்கையை அதை அழித்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு தங்களுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்னே தெரியலை. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி தோல்வியாக இருக்குது, ஏன் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஏன் ஒரு நிம்மதியும் இல்லை, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. நிறைய பேருக்குள்ள கேள்விகள், பதில் கிடைக்கவில்லை. ஆனால் பைபிளில் தெளிவாக இருக்கிறது, சாபத்தினுடைய விளைவாய் வரக்கூடிய பாதிப்புகள். இந்த சாபம் என்பது என்ன, இந்த சாபத்தினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்ன, எதனால் சாபம் வருகிறது, அதை தியானித்து கொண்டு வருகிறோம். இல்லை சாபம்னா என்ன என்பதை குறித்தும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது. சாபம்னா என்ன, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற என்ன செய்யணும், சாபத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போ சாபம்னா என்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அன்பு சௌரை சாம் ஜபத்துறை அண்ணன் அவங்க புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஒருவனுடைய கொடிய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதலினாலும் அவனையும் அவன் குடும்பத்தையும் தொடர்ந்து வரக்கூடிய தேவ தண்டனை, அதுதான் சாபம். கொடிய தண்டனை, அதுதான் சாபம். தொடர்ந்து வரும் அது. அந்த மாதிரி சாபம் 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும் என்பதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. இதில் இந்த சாபத்தில் 3 காரியங்கள் உண்டு. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், மனிதர் சபிப்பதினால் உண்டாகிற சாபம், நமக்கு நாமே தனக்கு தாங்களே வருவித்து கொள்கிற சாபமும் இருக்கிறது. அவங்களுக்கே தெரியாமல் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்கிற சாபமும் இருக்கிறது. இதில் நம்ம கடந்த வாரத்தில் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், அதில் ஒரு பகுதியை தியானித்தோம். அதில் 2 காரியம் இருக்கிறது. சாபம் எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தது, முதலாவது சபிக்கப்பட்டது யார், அதெல்லாம் பைபிளில் இருக்க வாசித்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதலாவது சபிக்கப்பட்டவன் சாத்தான். அப்புறம் மனிதர்கள், மனுஷி. அதனால் பூமி சபிக்கப்பட்டது, நிலம் சபிக்கப்பட்டது, முள்ளும் குறுக்கும் முளைப்பெற்றது. இதெல்லாம் பைபிளிலிருந்து நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். அவர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாபங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவனுக்கு வரக்கூடிய சாபம், அது தேவனுடைய கோபாக்கினையாக தண்டனையாக அவன் மேலே வரும். எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. எல்லா பாவமும் சாபத்தை கொண்டு வராது. சில பாவங்கள் அது சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். அதான் சில சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகிற பாவங்கள், இரத்தம் சிந்துகிற பாவங்கள், தேவனுடைய உள்ளத்துக்கு வேதனை கொடுத்து அவமானத்தை கொண்டு வரக்கூடிய பாவங்கள். இது மாதிரி உள்ள பாவங்கள் தான் சாபமாக மாறிவிடும். அது தேவ தண்டனையை நமக்குள்ளே கொண்டு வந்துவிடும். அப்போ மற்றவர்கள், சமுதாயம் பாதிக்கப்படும்படி நடந்து கொள்ளுகிறவர்கள் இந்த சாபத்தை அனுபவிக்க வேண்டியது வந்துவிடும். அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு எடுத்தால் கலப்படம் பண்ணுறது. நம்பி பொருள் வாங்குறவனுக்கு இவன் சம்பாதிப்பதற்கு கலப்படம் பண்ணி அவனுடைய சரீரத்தை வியாதிக்குள்ளாக பாதிப்புக்கு உண்டாக்குறான் பாருங்கள், அவன் சபிக்கப்பட்டவன். அது துன்மார்க்கம். ஒரு பணத்துக்காக கொலை பண்ணுறது, ரத்தம் சிந்த வைப்பது,
அதெல்லாம் வந்து சாபம். அதெல்லாம் வந்து அவன் மேலே சாபமாக அதை சொரிந்து விடும், இறங்கி விடும், பெரிய பாதிப்பை கொண்டு வந்து விடும். அப்போ அநியாயமாய் மற்றவர்களுக்கு தீமை செய்வது இதெல்லாம் வந்து சாபத்தை கொண்டு வரும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது மாதிரி நான் ஒரு மனிதனுடைய பாவம் தேவனுடைய கோபாக்கினை அவன் மேலே கொண்டு வந்தால் அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சாபம். இன்னொரு சாபம் இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், பரம்பரையாக தொடர்ந்து வரக்கூடிய சாபம். இது சந்ததி, ஜெனரேஷன் கேர்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஜெனரேஷன் கேர்ட்ஸ்னா சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். இதை குறித்து நீங்கள் பைபிளில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதாவது விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரித்து சேவிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவனை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமம் பார்த்தீங்களா? பாவம் வேறு, அக்கிரமம் வேறு. பெரிய அக்கிரமம் பண்ணுறான்ப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாவம் என்பது சாதாரணமாய் உள்ளது, அக்கிரமம் அது வந்து இவன் பெரிய அக்கிரமக்காரனாக இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே சொல்கிறார், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம். அதுவே தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக அவருடைய வழிகளில் நடந்தால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் உண்டாகுமா? பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் 1000 தலைமுறைக்கு, சாபம் 4 தலைமுறை வரைக்கும் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்கள், அடுத்த வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். என் மேலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கம், ஆசீர்வாதம் உண்டாகும் உங்களுடைய சந்ததியில். அதே சமயத்தில் அக்கிரமம் செய்து தெய்வ பயம் கூட இல்லாமல் இஷ்டப்படி நடந்து அக்கிரமம் அநியாயம் பண்ணி அடுத்தவனுடைய இரத்தத்தை சிந்த பண்ணுவது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பது, அடுத்தவனுக்கு வரக்கூடிய நன்மைகளை பிடுங்கிக் கொள்வது, இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணினால் 4 தலைமுறைக்கும் அந்த சாபம் தொடரும். அது வந்து பாதிப்பை உண்டாக்கும் என்று வேதத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம், பரம்பரையாக ஜெனரேஷன் கேர்ட்ஸ் என்று சொல்லுவது. அது கிராமத்தில் சொல்லலாம், அப்பம் பண்ண அநியாயம் பாரு, இப்போ அவன் சந்ததியை தொடர்ந்து வருது அந்த சாபம். அவர் இறந்து போயிடுவார், அவங்களுடைய தகப்பனாரோ அந்த தாத்தாவோ அவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இறந்துருவாங்க. அதனுடைய பாதிப்பு பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தலைமுறைக்கு, குடும்பங்களிலே பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் இப்போ நான் என்னப்பா பாவம் செய்தேன், நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன், கடவுளை தேடுறேன், இப்படி தானே இருக்கிறேன், ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது? நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் அல்லது தகப்பனாருடைய தகப்பனார் அது மாதிரி அவங்களுடைய சந்ததி அவங்க செய்த அக்கிரமம் அது உங்களுடைய குடும்பத்தை சாபமாய் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்காது, எல்லாருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது, எல்லாம் இருக்கும், அந்த நன்மையை புசிக்க முடியாது, அந்த மாதிரி உள்ளது. அதை குறித்து நாளைக்கு நம்ம சொல்லலாம், சாபத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போ பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள். எங்கள் குடும்பத்தில், எங்கள் கிராமத்தில் எங்களுடைய சொந்தக்காரங்க சொக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நெருங்கின உறவினர்களை சொக்காரங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அந்த மாதிரி ஃபேமிலியாக வைராக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள், அந்த மாதிரி குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தை சார்ந்த சிலர் குடும்பங்களில் அவங்களுடைய விரல் இது மாதிரி 5 விரல் இருக்கார், இப்படி ஒட்டி இருக்கும், அந்த 3 விரல் ஒட்டி இருக்கும், இப்படி இருக்கும். எங்கள் நெருங்கின சொந்தத்தில் சில குடும்பங்களில் 2-3 குடும்பங்களில் அப்படி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம சித்தப்பா, பெரியப்பா இது மாதிரி ஃபேமிலியில் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்டத்தில் கேட்டேன், சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது அவங்க ஒரு காரியத்தை, நடந்த சம்பவத்தை வேதனையோடு சொன்னாங்க. அதை முந்தின தலைமுறை, தாத்தாக்கள் காலம் இருக்குல்ல, முந்தின தலைமுறை, இப்போ இல்லை, அவங்க உயிரோடு இல்லை, முந்தின தலைமுறையில் அவங்களாம் அந்த கிராமத்தில் ரொம்ப பணம் வசதி வந்தால் திமிரு வந்துடும்ல, நிறைய பேருக்கு பணம் அது வந்துட்ட, பேர் வந்துட்ட, திமிர் வந்து, அதுவும் 4-5 பேர் சேர்ந்துட்டு அவ்வளோதான் நாட்டாங்கம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க கிராமத்தில். அதனால் அவங்கெல்லாம் பெரிய குடும்பம், அவங்கெல்லாம் வசதி உள்ளவங்க, அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நிறைய வயல் நிலம், விவசாயம், அதெல்லாம் வேலைக்காரங்க வேலைக்காரிகள்
நல்லா சம்பரமமாக வாழ்ந்திருக்காங்க. அப்போது ஒரு ஏழை மனிதனுடைய ஒரு மாடு, ஒரு பசுமாடு, ஏழை மனுஷனுடைய பசுமாடு வயலில் நுழைஞ்சு அந்த பயிரை மேய்ந்து விட்டது. மாட்டுக்கு என்ன தெரியும், இது வயல், இது அவங்க வயல், இவங்க வயல் தெரியுமா? தெரியாது. அதாவது வேலி அடைக்கப்படலை, திறந்து கிடக்குன்னா அது போய் சாப்பிடும் பச்சையில். அந்த மாட்டுக்கு என்ன தெரியும்? அது மேய்ந்த உடனே இவங்க வேலைக்காரங்களை விட்டு பிடிச்சி கொண்டு வந்தால் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க 2-3 பேர். எல்லாம் யார் மாடு? இவன் வீட்டு மாடு. என்ன தைரியம் இருந்தால் நம்ம நிலத்தில் இந்த மாடு மேயும். அந்த ஆள் வேணுக்குன்னு மேய விடலை. இந்த மாடு தன்னால் பயிரை பார்த்த உடனே வேலியெல்லாம் தாண்டி குதித்து மேயிற மாட்டெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு திட்டி கண்டித்து அனுப்பியிருக்கணும். இவங்க திமிரில் என்ன பண்ணாங்க பாருங்கள், வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு இந்த மாட்டை உயிரோட தோலை விரி. எவ்வளோ கொடூரல்ல. எங்கள் பாட்டி சொன்ன போது எனக்கு இருதெல்லாம் அப்படியே அதிர்ந்துட்டு, ஏதோ ஒரு காரியத்துக்கு அதை அடித்து கொண்டு போட்டாங்கன்னா கூட டக்குன்னு செத்து போயிடும். உயிரோட தோலை உரிக்கிறத நான் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம இருதய கொலை நடுங்குது அப்படியே. அது எப்படி கதறி இருக்கும் அந்த மாடு இல்லை, உயிரோட தோலை உரிச்சிருக்கிறாங்கன்னா. திமிர் இல்லை, பண திமிர், அது மாதிரி அதிகார திமிரில் உரிச்சு அனுப்பு அப்படின்னு அது கதறி கொண்டு போய் கீழே விழுந்த மரித்து போனது. அந்த மாட்டினுடைய கதறுதலின் சத்தம் தேவ சமூகத்துக்கு போனது. அந்த ஏழை மனிதன் கண்ணீர் விட்டு கதறின கதறுதல். அவனுக்கு அந்த ஒரு மாடு தான் இருந்திருக்கும், அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை. இவங்க திமிரில் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சமூகத்தில் அந்த கதறுதலின் சத்தம் போனது. அது ஒரு பெரிய அக்கிரமம். அது அதனால் பாருங்கள், அந்த சாபம் எங்கள் பாட்டி சொன்னாங்க, இதில் யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தில் எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பிறக்கும்போது மாட்டு கால்களை போல கைகளும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க தப்பு பண்ணல. அந்த தாத்தாவுடைய பாவம், அந்த தலைமுறையை தொடர்ந்து வரக்கூடிய சாபம் பாருங்கள், அதனுடைய பாதிப்பு வந்தது. எங்கள் பாட்டி சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பிறந்தபோது ஓடி முதல்ல எங்கள் கை காலை தான் பார்த்தாங்களாம். சொன்னால் உங்கள் தாத்தா அந்த இடத்துல இல்லை, உங்கள் தாத்தா சம்மந்தப்படாதனால நம்ம தப்பித்து கொண்டோம். யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அந்த வீட்டில் எல்லாம் பாருங்கள் அந்த சாபத்தினுடைய விளைவு. அதனால தான் எங்கள் சொந்தக்காரங்க இந்துக்கள் தான், பக்தியாக இருப்பாங்க, என்னை ரொம்ப மரியாதை வருவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்து மேலே சாபம் இருக்குதுப்பா, உங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சாபெல்லாம் மாறுவதற்கு சின்சியராக சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியுது சாபம் இருக்குதுன்னு, அவங்களே வாய் விட்டு சொன்னார். உங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணி இந்த சாபெல்லாம் மாறுவதற்கு என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, யாரோ செய்த அந்த போன தலைமுறையில் செய்த ஒரு அக்கிரமம் அப்படியே சாபமாக ஒரு மாட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவனை கதற கொன்னதுக்கே இந்த சாபம் தொடருகிறது என்றால், மனிதருடைய ரத்தம் சிந்தினா, மனிதர்களை ஜாதின்ற பெயரில் கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தினா, அவன் ஏழை தானே, அவனுக்கு என்னன்னு சொல்லி தன்னுடைய பண திமிருனால மற்றவங்களை அடிமைப்படுத்தி நசுக்கனா, எவ்வளோ பெரிய சாபம் தொடர்ந்துரும் இல்லை? நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ இது நான் அப்படியே சந்ததியாய் தொடருகிறது, சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடியது. சில கொடிய நோய் பாருங்கள், சந்ததி அப்பாவுக்கு இருந்துச்சு, பிள்ளைக்கு இருந்துச்சு, அடுத்த பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு அப்படியே அந்த நோய் தொடரும். சில நோய்க்கு இப்போ டாக்டர்ஸே போனால் உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கன்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சா, உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சா, வியாதி தொடருது. அது என்ன தொடர்ந்து வருவதற்கு? கர்ட்ஸு, சாபம். தொடர்ந்து வருவது சாபம், நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் டாக்டர்ஸ் இப்போ அது கேட்குறாங்க, அவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சாபத்தை நிமித்தம் அந்த வியாதி தொடர்ந்து வருகிறது, அப்படியே பாதிப்பை உண்டாக்குகிறது. சிலருக்கு அந்த குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அந்த குடும்பத்தில் தொடரும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தாங்க, வாலிப மகள் வாய் விட்டு சத்தமிட்டு அழுதாள். அங்கிள் ஜெபம் எனக்கு பயமாக இருக்குதுன்னு அழுதா. என்னம்மா விஷயம்? அவங்க குடும்பத்தார் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் அப்படியே பதறிக்கொண்டு பார்க்குறாங்க. அவர் சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி, எங்கள் அண்ணனுக்கு இந்த வியாதி, எங்கள் அக்காவுக்கு இந்த வியாதி. நான் கேட்டால் கரெக்டாக இந்த வயசு 20 வயசு வரும்போது இந்த வியாதி வந்துடுது, டாக்டர்ஸு குணமே ஆக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பரம்பரையை தொடர்ந்து வர்ற வியாதி, ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. எனக்கு இப்போ அந்த வயசு வரப்போகுது அடுத்த வருஷம், அப்போ எனக்கு அந்த வியாதி வந்துடும்ல, என் குடும்பத்தில் எல்லாரையும் தாக்குது அந்த வியாதி. அந்த வயசு வந்துட்டாலே வந்துடுது. ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படி வருது? இது வினோதமாக இருக்குல்ல. ஒரு வியாதி சாதாரணமாய் வருவது சாபம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு வியாதி வருது, பல காரணம் இருக்கலாம். அவங்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு டெஃபிசிட்டி வந்திருக்கலாம், ஒரு கிருமினால் வந்திருக்கலாம், பல தவறுனால் வந்திருக்கலாம், பல காரணம் இருக்குது வியாதி வர. ஆனால் வினோதமாக தொடர்ச்சியாக அந்த வியாதி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, அது குறிப்பிட்ட அந்த வயசு வருதுன்னா
நீங்கள் யோசித்து பார்க்கணும், இது எப்படி வினோதமாக இருக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்க ஒரு சாபத்தின் கிரியை. ஒரு குடும்பத்து மேலே சாபம் இருக்குன்னா சாத்தான் அதன் வழியாக உள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை வதைத்து கொண்டே இருப்பான். அதனால தான் சொல்லுவாங்க, ஏன் வாழணும், வாழவே விருப்பம் இல்லை, செத்துடலான்னு தோணுது. பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, சொத்து இருக்கும், வசதி இருக்கும், எல்லாருக்கும், வீட்டுக்குள்ளே போனால் செத்துடலாம், எதுக்கு வாழணும்னு தோணும். கர்ட்ஸ், சாபம். அந்த சாபம் தான் மன விரக்தியை கொண்டு வரும், அந்த மாதிரி பாதிப்பை கொண்டு வரும். தலைமுறையாய் சில குடும்பத்தில் பாருங்கள், வறுமை தலைமுறையாக தொடர்ந்து வரும். நிறைய சொத்து இருக்கும், ஆனால் வறுமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் கடன் கடன். சொத்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்காக இருக்கும், வீட்டுக்குள்ளே வறுமை. ஆசீர்வாத சாபம், ஏதோ ஒரு சாபம் அந்த சந்ததியை தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இது சாபம், சந்ததியை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சாபங்கள், கர்ட்ஸ் தொடர்ந்து வருது. ஒரு நண்பருடைய, ஒரு ஐயாவுடைய சாட்சியை வாசித்தேன். நான் போன போது அவங்கள பார்த்து அவங்க எனக்கு அனுபவத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதை வாசித்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையால் நடக்க முடியாது, கை காலெல்லாம் வளைந்து பாதிக்கப்பட்டு பொம்மை மாதிரி ஒரு குழந்தை. ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பளம், நல்ல வசதியான பிள்ளை. இப்படி பிறந்திருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, குழந்தையால் பேச முடியல, நடக்க முடியல, அப்படி கஷ்டம். எப்படி இருக்கும்ல, அது மாதிரி குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். எத்தனையோ ஆஸ்பத்திரி, எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் இங்கே போங்க, அவங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நல்ல ஜெபம் செய்வார், அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் சுகலாம் அடைகிறாங்க அப்படின்ன உடனே இவர் இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு தன் மனைவியோடு போனார். அது மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அவர் போய், இப்போ கிறிஸ்தவர் தான், பக்தி உள்ளவர் தான், ஆனால் அந்த மாதிரி கூட்டம் பிரச்சனையிடம் பார்த்ததில்லை. ஆனால் இவர் போனார். இந்த குழந்தையெல்லாம் காமிச்சு, என் குழந்தைக்காக ஜெபிக்கணும், ரொம்ப வேதனையோடு போய் நின்றார். அந்த ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கலையாம், குழந்தைய பார்த்தார், அவ்வளோதான், சட்டே பண்ண, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. இவரை கூப்பிட்டு, நீ உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் அப்படியே சொல்லிட்டார், நீ கடந்து வந்த பாதையில் உன்னால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னை குறித்து வேதனை அடைஞ்சிருக்கா, உனக்கே தெரியாது. அந்த பாதிப்பு சாபமாக உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்குது. நீ யோசித்து பாரு, நீ செய்த அநியாயம், நியாயமற்ற காரியம், யோசித்து பார்த்து மனம் திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ரொம்ப வருத்தம், என்னடா என் பிள்ளை கொண்டு போனால் பிள்ளைக்காக அவர் ஜெபம் பண்ணுவார், சுகம் கிடைக்கும்னு பார்த்தா என்னை கூப்பிட்டு திட்டி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் போன பிறகு உட்காந்து யோசித்தாராம், என்னது, ஏன் அந்த தெய்வ மனுஷன் அப்படி சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் அவருக்கு உணர்த்த ஆரம்பித்தார். ஆண்டவர் அவருக்கு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவர், என்ன அப்படி என்ன தப்புண்ட, பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் தானே. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது இடத்துக்காக அப்ளை பண்ணும்போது இவருக்கு தெரிந்த ஆட்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை இவர் பறித்து கொண்டார். நியாயமாக இன்னொரு ஆள் தான் மார்க் எடுத்திருக்கார், அவனுக்கு தான் அந்த சீட்டு. ஆனால் இவர் தெரிஞ்ச ஆள் மூலமாக உள்ள நுழைஞ்சி, எனக்கு அந்த இடம் வேணும், சீட்டு வேணும், அவங்க குடும்பத்தார் மூலமாக பேசி அந்த சீட்டை தனக்கு பறித்து கொண்டார். பாதிக்கப்பட்ட ஆள் யாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் நியாயமாக அந்த ஆளுக்கு கிடைக்கணும். அதை இவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி படிப்புக்காக இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை தனக்கு பறித்து கொண்டார். அப்போ அந்த ஆள் துக்கப்பட்டிருப்பார்ல, எனக்கு கிடைக்க, இன்றைக்கி நீட்டு தேர்வுனால் நான் டாக்டர் ஆகியிருக்கணும், ஆனால் அந்த நீட்டு தேர்வுனால் நான் இழந்துட்டேன்னு தற்கொலை பண்ணுறாங்க பாருங்கள். இட்ஸ் ஏ கர்ட்ஸ், இது ஒரு சாபம். அவங்க படித்து அவங்க கனவில் வந்தாங்கல்ல, எனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது, நான் டாக்டருக்கு படிக்க வாய்ப்பு இருக்குது, தட்டி பறிக்கப்படுகிறது. அது சாபத்தை உண்டா. யார் சம்மந்தப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பின்னால் பாதிக்கப்படுவாங்க பாருங்கள். சாபம் உண்மையில் அது சாபத்தை கொண்டு வரும். உடனே தெரியாது, அதனால தாங்க அது காரியம் உடனே ஒன்று நடக்காதில்ல. அதனால தான் துணிகரம் கொள்ளுகிறது மனுஷனுடைய உள்ளம். பாருங்கள், தாத்தாக்கள் அக்கிரமம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. 4 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்றார் ஆண்டவர். இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் பாருங்கள், இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க யாருன்னே இவருக்கு தெரியாது, ஆனால் அவங்க துக்கப்பட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க,
யாரோ ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு. அவர் துக்கப்பட்டான்ல, அந்த வேதனை, இது ஒரு அநியாயம். நீ அநியாயமாய் ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டாய், எடுத்துக்கொண்டாய், அந்த பாதிப்பு. ரெண்டாவது ஆண்டவர் உணர்த்தினார், ப்ரமோஷன். வேறு ஆளுக்கு தான் ப்ரமோஷன், ஆனால் வேறு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை இவர் தன்னுடைய அந்த செல்வாக்குனால தான் அதை தட்டி பறித்து கொண்டார். ஆமாம், நியாயமாக இன்னொரு ஆளுக்கு தான் அது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும். ஆனால் இவர் தன்னுடைய செல்வாக்குனால அதை பயன்படுத்தி இவர் வாங்கித்தார் அதை. அப்போ நியாயமாய் கிடைக்க வேண்டிய அந்த மனிதன் துக்கப்பட்டிருப்பான். எனக்கு தானே கிடைக்கணும் இந்த ப்ரொமோஷன், எனக்கு தானே பதவி உயர்வு, அவனுக்கு எப்படி கொடுத்தாங்க? அது அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அப்போ நியாயமாக இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து கொண்டதுனால அவனுடைய உள்ளம் துக்கப்படும். பாருங்க, தேவன் அதை கவனித்தார். அந்த இவருக்கே தெரியல. இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். நீ படிக்கும்போது, நீ வேலைக்கு சேர்ந்து, நீ ப்ரொமோஷனுக்கு, இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை நீ தட்டி பறித்தாய். உன் பணத்தினால, செல்வாக்குனால நீங்கள் தட்டி பறிக்கும்போது, இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை, உயர்வை, ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கும்போது, இட் வில் பிகம் எ கர்ஸ் அப்பான் யூ. அது உங்கள் மேலே சாபமாய் மாறிவிடும். அறிந்து கொள்ளுங்க. இதை நான் சொல்லலை, அவர் அந்த ட்ராக்ஸில் எழுதியிருக்கிறார். எனக்கு அது தெரியாது. நான் நினச்சேன் நம்ம பக்தியாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், நமக்காக மற்றவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியதை பறிக்கும்போது சாபம். பார்த்தீங்களா? அது ஆண்டவர் உணர்த்தினாராம். அது வரைக்கும் அது தப்புன்னு தெரியல. எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, அதை வச்சு நான் உடைய மேலே வர்றேன் அப்படின்னு நினச்சார். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், அந்த சாபம் இன்னைக்கு உன் பிள்ளை மேலே இறங்கி இருக்கிறாரு. இன்னொருத்தனுடைய வேதனை, இன்னொருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை நீ தட்டி பறிச்சல்ல, அந்த வேதனையின் சாபம் மேலே வந்திருக்குது. அது உன் குடும்பத்தில் இறங்கி பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெனரேஷன் கர்ட்ஸ். அவர் அழுதார், ஆண்டவரே நான் ஒரு பாவின்றதை உணராமல் நான் பக்தியாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிங்க. அப்போ தான் பாவனை உணர்ந்து அழுதாராம், மனம் திரும்பினாராம். அவர் எழுதியிருந்தார். நேரில் பார்த்தேன் அவரை. பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இன்னொருத்தருக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நன்மையை நீங்கள் அநியாயமாக தட்டி பறிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். இதை தான் அவர் அனுபவத்திலேருந்து நான் அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாபம் குடும்பங்களை தொடர்ந்து வருது. நிறைய பேர் அதை உணராமலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? ஏன் கண் முன்னால் உங்களுக்கு ஒரு முள்ளை போல் அது குத்தி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது? கொஞ்சம் பின்னால் திரும்பி பாருங்கள், எங்கோ யாரோ உங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீதியாக நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீதியாக நடங்க, நேர்மையாக நடங்க, உண்மையாக நடங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? நம்ம இது குறித்து உணர்வே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். இதெல்லாம் உலகத்தில் சகஜம்னு நினைக்கிறோம். இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த சாபத்தினுடைய பாதிப்பு கண்முனால் தெரியுது. ஆனாலும் நம்ம உணராமலேயே பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கே நடந்து தவறு. யோசித்து பாருங்கள். அதான் நான் சொன்னேன், ஒரு முறை ஒரு சகோதரி சாபத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்டுட்டு ஃபோனில் அழுகிறாங்க, கேட்குறாங்க, பிரதர் எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறையாக 40 வயசுக்கு மேலே ஆண்கள் உயிரோடு இல்லை. 40 வயசு வர்றதுக்குள்ளே செத்துருவாங்க, விபத்தில் சாவாங்க, வியாதி வந்து சாவாங்க, திடீர்னு மரணம். எல்லோரும் விதவைகளாக இருக்கிறோம். 3 தலைமுறை எல்லாம் விதவைகள் பெண்கள் விதவைகளாக இருக்கிறோம். ஓய், ஏன் ஒரு வீட்டில் ஒருத்தர் மறித்து ஒரு விதவை இருக்கலாம், அதெல்லாம் சாபம்னு சொல்லிட முடியாது. அதனால் விதவை ஆனாலே சாபம்னு சொல்லிடுறாருங்க. தயவு செய்து அப்படிலாம் கிடையாது. அவங்க குடும்பத்தில் 40 வயசுக்கு மேலே எல்லாருமே ஆண்கள் மறித்து எல்லாருமே வந்து விதவைகளாக இருக்கிறாங்க. அப்போ அது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக இருக்குதுல்ல, அதில் சாபம் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு சகோதரர் வந்தார், வந்து திறப்பின் வாசி ஜெபத்தில் ஜெபிக்கும் போது சொன்னார், பிரதர் எனக்கு இதே அந்த காலில் ஏதோ கட்டு போட்டு என்னதோ வச்சுருக்கிறார், அப்படியே நடக்க முடியல, ஜெபிக்கிற முழங்கால் போட முடியல, நான் கை வச்சு பார்த்தா என்னதோ மட்டை மாதிரி வச்சு கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. அவர் சொல்கிறாரு, 3 முறை திரும்ப திரும்ப விபத்து ஏற்பட்டு அதே இடத்துல எனக்கு அடி எலும்பு முறிவு. 3 முறை தொடர்ந்து விபத்து நடந்து அதே இடத்துல. இது வினோதமாக இருக்குல்ல. ஒரு முறை விபத்து வந்துச்சு, ஓகே,
3 முறையும் அதே இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டு நடக்க முடியாமல், இது வினோதமாக இருக்குல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக இருக்குல்ல, இதுக்கு பின்னால் இருக்க ஏதோ சாபமாக இருக்கலாம். நம்ம அதை யோசிக்கணும். அப்போது அதை நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். நீங்கள் தான் உட்காந்து வேத வசனத்தின் வெளிச்சத்தில் யோசித்து பார்த்து ஜெபிக்கணும். எதனால் இந்த காரியம் தொடருகிறது என்பதை அறிந்து நீங்கள் தான் சோதித்து பார்க்கணும். இந்தோனேஷியாவில் எழுப்புதல் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம், எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறாரு. மெல்டாரி என்கிற ஒரு ஊழியக்காரர், அவங்க ஒரு டீமாக எல்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சுவிசேஷ பலத்த அற்புதம் நடக்கும். சப்பானி நடப்பாங்க, மரித்தோர் எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி அற்புதங்கள். மெல்டாரி என்கிற ஒரு சகோதரருடைய தலைமையில் ஒரு டீம், ஒரு குழுவாக போய் ஊழியம் செய்வாங்க. மலைகளில் ஒரு சமயம் மலைகளில் வசிக்கிற மலைவாசி மக்கள் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷ அறிவிக்க போனபோது மூளை வளர்ச்சி இல்லாத, நடக்க முடியாத ஒரு குழந்தைய தாய் கொண்டு வந்து அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு, என் குழந்தைக்காக ஜெபிங்க, என் குழந்தையை சுகமாக்கணும், இயேசு கிறிஸ்து, நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்து இறக்கம் செய்யணும், ஜெபம் பண்ணுங்கன்னு. அந்த குழந்தை பார்த்தா மூளை வளர்ச்சியில் கை கால்களெல்லாம் செயலற்ற பொம்மை மாதிரி இருக்கிறாரு. அப்போ அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பாரம். அதனால் பாருங்கள், ரொம்ப கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, உடைந்த உள்ளத்தோடு ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ரொம்ப பாரத்தோடு எல்லாம் சேர்ந்து அழுதழுது ஜெபித்தாலும் பதில் வர மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அவங்க ஜெபம் பண்ணி செத்தவங்கெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதம் நடந்தது. ஆனால் இந்த குழந்தை காரியத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆண்டவரை, ஏன் இந்த குழந்தைக்கு நாங்கள் ஜெபித்தா பதில் வர மாட்டேங்குது, மாற்றம் வர மாட்டேங்குது, இவ்வளோ நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, பல மணி நேரம் போராடியாச்சு. அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இது ஒரு சாபத்தினால் வந்தது. என்ன காரணம் ஆண்டவர்கிட்ட கேட்டால், இந்த குழந்தையினுடைய தாத்தா, தகப்பனாருடைய தகப்பனார், அவர் ஒரு பூசாரியாக இருந்தவர். அவங்க இந்த ஆதிவாசி மக்கள், மலைவாசி மக்கள், ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமம் சண்டை போடுறது, ஒரு இனத்துக்கு ஒரு இனம் சண்டை போடுறது, அது மாதிரிலாம் இருந்திருக்குது, ரத்தம் சிந்துவது அதெல்லாம். அப்போ சண்டை போடும்போது தங்களுடைய மக்கள் வெற்றி பெறணும், தங்களுடைய இனம் வெற்றி பெறணும்னு சொல்லி குழந்தையை உயிரோட பலி செலுத்துவது. தெய்வத்துக்கு நாங்கள் படைக்கிறோம், எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும், நாங்கள் அடுத்து அவங்கள வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயம் எடுப்பதற்கு குழந்தையை பலி செலுத்தும், உயிரோடு புதைக்கிறாரு. அவங்க பூஜை செய்து மந்திரவாதம் பண்ணி உயிரோட மண்ணுக்குள்ளே புதைப்பது என்ன கொடூரம் இல்லை? அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. வெற்றி பெறுவதற்கு கடவுளுக்கு பலி செலுத்துறது, அதை தப்பாக நினைக்கல. ஆண்டவர் அதை காண்பித்தார். அதை காண்பித்து இந்த மாதிரி குழந்தையை அவங்க உயிரோடு புதைத்த அந்த சாபம் தொடருகிறது. அந்த கேர்ட்ஸ் அந்த சந்ததியில் வந்திருக்குது. இவங்க கேட்டாங்க, இது மாதிரி நடந்து, அவங்க அந்த அம்மாவுக்கு தெரியல, எனக்கு தெரியாதுங்க, முந்தின தலைமுறையில் நடந்திருக்கலாம். அப்போ அந்த ஊரில் இந்த பெரியவங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க பார்த்து கொண்டு இந்த அப்பா, அவங்க அந்த பெரிய வயசானவங்க சொன்னாங்க, உண்மை, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினது உண்மை. அந்த நாட்களில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் செய்தாங்க. குழந்தை உயிரோட பலி கொடுப்பது, பூமிக்குள்ளே புதைப்பது, பூஜை செய்து தெய்வத்துக்கு பலி கொடுப்பது, ரத்தம் சிந்தி, இது கடவுளுக்கான பலின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சாபம் அறிந்து கொள்ளுங்க. அது சாபமாய் தொடரும். ரத்தம் கேட்கிற தெய்வம் கிடையாது, அறிந்து கொள்ளுங்க. அது பிசாசு தான் ரத்தம் கேட்குமே இல்லாமல் நம்மை சிருஷ்டித்த கடவுள் ரத்த பலி கேட்பது இல்லை. இரத்த பலி, அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தி பலியாகி பலிக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்கினார். அதுவும் மனுஷ ரத்தத்தை சிந்துவது, குழந்தைகளுடைய ரத்தத்தை சிந்துவது சாபத்தை கொண்டு வரும். இன்றைக்கு பல தேசங்களில் இப்போவுமே இந்த மாதிரி உயிர் பலி கொடுக்கப்படுகிறது. அது ஒரு சாபம், அது ஒரு கேர்ட்ஸ். இப்போ பல இடத்துல நடக்கிறது. மந்திரவாதம்ன்ற பேரில் பலி செலுத்துவது, பல இடத்துல இரவில் தெரியாமல் குழந்தைகளை கடத்திட்டு போய் பலி செலுத்துவது, அந்த ரத்தம் சிந்துதல் அந்த சாபத்தை கொண்டு வந்துவிடும். பாருங்கள், அது மேலே அப்போது என்ன செய்கிறது? தாய் அழுகிறாங்க. அவங்க முன்னோர் செய்கிற பாவம் என் பிள்ளையை பாதிச்சிருக்க, என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சாபத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். அது அவங்க செய்கிற பாவம், ஆனால் நீங்கள் சிலுவையில் சாபத்தை சுமந்தீங்க, எங்களுக்கு இறக்க செய்யுங்க, நம்ம ஜெபிக்கலான்னு எல்லாம் சேர்ந்து அந்த தாய் கண்ணீரோடு இயேசுகிட்ட கதறினாங்க. நீர் இந்த சாபத்தில் இந்த விடுதலையாக்கி என் குழந்தைக்கு சுகம் தரணும். நான் இப்போ உம்முடைய பிள்ளை ஆயிட்டேன், உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த சாபத்துக்காக சிலுவையில் மறித்தீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கதறி அழுது ஜெபித்த போது ஆண்டவருடைய இரக்கம் இறங்கினது. சாப கட்டு அறுக்கப்பட்டு குழந்தைக்கு சுகம் உண்டானது.
அதனால் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற குழந்தைக்கு சாதாரண ஜெபத்தில் விடுதலை கிடைக்காது. அந்த குடும்பத்தார் பாவத்தை அறிக்கையிட்டு சாபத்திலிருந்து விடுதலை பெற அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபை இறங்கும் போது தான் அந்த சாப கட்டு அறுக்கப்படும். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை யோசிக்கணும். அதனால் ஒரு குழந்தை அப்படி பிறந்தாலே உடனே சாபம்னு நினச்சிடக்கூடாது. ஐயோ இந்த குழந்தை சாபம், தயவுசெய்து அப்படி நினைக்காதுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஓய், ஏன் இது, என்ன காரணம்? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒரு சாபம் தொடருதுன்னா ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆந்திராவில் எஸ்என்ஆ என்ற ஒரு பிரதர் ஊழியம் செய்து சமீபத்தில் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனார். 1000 திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். ஆனால் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு 10 வயசில் ஒரு அசுத்த ஆவி தாக்கி மனநிலை பாதிக்கப்பட்டு வெறும் ஒரு அழுக்கு துண்டை கட்டி கொண்டு 7 வருஷம் பைத்தியம் முடித்து ரோட்டில் அலைந்தார். நெல்லூரில் அவனுடைய தகப்பனார் பெரிய ஒரு ரைஸ் மில் ஓனர், பெரிய பணக்காரர். ஆனால் இவர் பைத்தியம் பிடிச்சி ரோடாக அலைந்தார். அவர் எத்தனையோ இடத்துக்கு கூட்டு போனாங்க அவருக்கு சுகம் உண்டாக்குவதற்கு. எத்தனை தெய்வங்கள், எத்தனை மந்திரவாதங்கள், ஒன்றில் சுகமாகலை. கடைசியில் அவனுடைய பெற்றோர் இது அவனுடைய கர்மம், முற்பிறவியில் செய்த பாவமாக இருக்குன்னு விட்டுட்டாங்க. அப்படி எச்சி இலைகளை சாப்பிட்டு கொண்டு அப்படியே அப்புறம் ரத்த வாந்தி எடுத்தாராம். அவங்க சொன்னாங்க, பிரதர் ஏசன்னா சொல்லும்போது, நான் ரத்த வாந்தி எடுத்து கொண்டு இருந்தேன் அந்த வாலிப வயசில். 7 வருஷம் பைத்தியம் முடிச்ச ரோடில் எனக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. தானாக பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு அலைந்தேன். ரத்த வாந்தி எடுக்கும்போது என் ஊர் மக்கள் சொன்னாங்களாம், பாருங்கள் இவன் ரத்த வாந்தி எடுக்கிறான், காரணம் அவங்க தாத்தா ரத்தம் குடித்தார், அவங்க தாத்தா ரத்தம் குடித்தார், இப்போ இவன் ரத்தத்தை வாந்தி எடுத்து கொண்டு இருக்கிறான்னு மக்கள் பரிகாசம் பண்ணாங்க. அது என்னதுன்னு விசாரித்தா அவனுடைய தாத்தா ஒரு பூசாரியாக இருந்து ஆட்டை கடித்து பச்சை ரத்தத்தை குடிப்பாராம். அந்த பலி செலுத்துறதுக்கு ஆட்டை கடித்து பல்லுனால பச்சை அந்த ஆவி அவருக்குள்ளே வரும்போது பச்சை ரத்தத்தை குடிப்பாராம். ஊர் மக்களே பரிகாசம் பண்ணி சொன்னாங்க, தாத்தா ரத்தம் குடித்தாரு, இப்போ பேர ரத்தத்தை கக்குகிறான், சாபம், கர்மம் அப்படின்னு சொன்னாங்களாம். உண்மைதானே? நிறைய பேருக்கு அது தெரியுது. ஏன் அதுலேருந்து விடுதலை பெற விரும்ப மாட்டேங்கிறீங்க? நிறைய பேருக்கு அது கர்மம், அது சாபம் தொடருதுன்னு தெரியுது. ஆனால் அதுலேருந்து விடுதலை பெற வெளியே வர நிறைய பேருக்கு மனம் இல்லை. தவறான இடத்துல தான் திரும்ப 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 அது தேடி விடுதலை பெற நினைக்கிறாங்க. விடுதலை இல்லை. மெய்யான விடுதலை கொடுக்க நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு இரட்சகர் தேவை. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் இயேசு இந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் சிலுவையிலே சாபமானார். எந்த சாபத்தையும் மாற்ற இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரால் தான் முடியும். மற்ற எல்லாரும் பணம் கேட்பாங்க, பரிகாரம் செய்யணும், அது கொடு, இதை கொடு, அது கொண்டு வா, இவ்வளோ பணம் கொடுன்னு. இயேசுகிட்ட ஒன்றும் கிடையாது, இலவசம். ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து குடும்பம் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். ஐயோ இந்த பாவத்துக்காக நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், இறக்கம் செய்யணும், மன்னிக்கணும், இந்த சாபத்தை இந்த விடுதலை வேண்டும்னு நீங்கள் இயேசுவண்டை வரும்போது தான் அந்த விடுதலை கிடைக்கும். அதனால் ஒரு மனிதனுடைய பாவம் சந்ததியை தொடர்ந்து வரும். சில அக்கிரமங்கள் 3, 4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும். அது வியாதியின் பாதிப்பாக இருக்கலாம், வறுமையின் பாதிப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனையின் பாதிப்பாக இருக்கலாம். எதை செய்தாலும் தடை, எதை எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, டிப்ரெஷன், மன அழுத்தம், குழப்பம், நிம்மதியற்ற நிலைமை, எதை எடுத்தாலும் தடைகள், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்கிற நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது சாபமாக இருக்கும். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட சாபமான இயேசுகிட்ட அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் சாபத்தை உடைத்து அதை ஆசீர்வாதமாய் மாற்றும். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் சில அக்கிரமங்கள் நிமித்தம் சந்ததியாய் தொடர்ந்து வந்துவிடும். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்கள் வாழ்க்கை நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் நேர்மையாக நடக்குன்னு உங்களை பிரயாசப்படுறீங்க. ஆனால் ஏன் இந்த பாதிப்பு இருக்குது? உங்களுடைய தகப்பனார், உங்கள் தகப்பனாருடைய தகப்பனார் 3, 4 தலைமுறையாக தொடரும்னு சொல்லியிருக்கிறாரே. அதில் முக்கியமான ஒரு பாவம் என்னவென்னு சொன்னால் ரோமர் 1 எழுதியிருக்குது, இந்த வசனத்தில் இருக்குது. நாளைக்கு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது மாதிரி முக்கியமான ஒரு பாவம், இந்த சந்ததியாய் தொடர்ந்து வரக்கூடிய அந்த சாபத்துக்கு முக்கியமான பாவத்தை பைபிள் சுட்டி காண்பிக்கிறது வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி
இந்த சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் எதெல்லாம், என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும், எதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியுது சாபத்தினால் வந்ததென்று வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்ளலாம். அதன் பிறகு மனிதரால் வரக்கூடிய சாபம் என்ன, ஏன் ஒரு மனுஷரால் உண்டாகுது நமக்கு சாபம் வந்து தாக்குது, அதை குறித்து நாளைக்கும் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தில் சந்ததியாக இந்த சாபம் தொடருது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நன்மை, எல்லாரும் இருக்குது ஆசீர்வாதம் இல்லை, எல்லாருக்கிற வீட்டுக்குள்ளே வறுமை, பண கஷ்டம், கடன் இதாக இருக்குது, ஒரு நன்மையும் இல்லை, எல்லாம் தடை, அவமான, நிந்தை, ஒன்றில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. யோசிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க, ஆண்டவர் இயேசுவை நோக்கி கேளுங்க, என்ன காரணம் ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் விடுதலை தர முடியும், எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இயேசுகிட்ட கேளுங்க. ஆண்டவர் இயேசு தான் அந்த சாபத்தை முறித்து ஆசீர்வாதமாக அதை மாற்ற முடியும். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் மாற்றிடலாம் நினச்சி சாபம் மேலே மேலே கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கர்மம் முன்னோர் நீங்கள் போன பிறவியில் செய்த பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். போன பிறவிலாம் கிடையாது, இந்த பிறவி தான், இந்த பிறவியில் நடந்தது தான். கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அது அப்படி சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பணத்தை வாங்கிட்டு. மெய்யான விடுதலை பெற வழி பைபிளில் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த மாதிரி தொடருது, ஏன் இது மாதிரி தொடர்ச்சியான தோல்விகள், ஏமாற்றங்கள், மரணங்கள், இழப்புகள், கடன் பிரச்சனை, வறுமை, நிம்மதி இல்லை, போராட்டம், இது மாதிரி ஏன் இருக்கிற, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. யோசிங்க. இன்றைக்கி இரவு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன காரியம், எங்களுடைய முன்னோருடைய பாவம் என்ன இருக்கிறது எங்களுக்கு காண்பின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் இறங்கி உதவி செய்வார்.